லவுடியா? லவுடு லவுடு. பால்லாம் சொல்லக்கூடாது. லவுடு. இப்போ என்ன இவங்க கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி கொஞ்சம் பின்னாடி போய்க்கா. மாம் சேனல் துசு மாம் சேனல் துசுரா சேனல் போயிடுச்சுடா. வியூஸ் 100k வியூஸ்ல இருந்து 100k ஃபாலோவர்ஸ் ஆர் திஸ் பாய்ஸ். இவங்க தான் அந்த சேனல். சரி எது நார்மலா பேசுற மாதிரி பேசுறடி. வீடியோல வேற மாதிரி பேசுற. இந்த vlog எடுக்கிற காரணம் இந்த போனு இந்த மைக்கு எல்லாம் மச்சான். டேய் வாடா டேய் என்ன பண்ற? இப்போ கூட இது நான் இதுக்கெல்லாம் போல அந்த வாய்ஸ் இந்த லவுடு அந்த இதனாலதான் இப்போ இந்த இடத்துக்கு வந்து இது பண்ணி 10k இல்ல திருப்பி விட்டாலக்கு தான் சரிப்பா மறுபடியும் இதை விட்டாலக்கு தான் எதுடா இது வேணா நம்மள நம்பர் இது நம்புவனா மறுபடியும் சரிடா. லவுடுன்ற வார்த்தையை எங்கிருந்து பார்த்து எடுத்த இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ஹாய் ஹாய்டா. பாடா பானைக்கு பிறந்த பன்னி ஃபைனலா வீடியோ பரவாயில்ல பசிக்குதுனாண்டா விட்டாவில் சாப்பிட்டு பசிக்குதுன்னு சொன்னதுக்கு இன்னும் நல்லா பண்ண வச்சேன்ன. ஓகே நான் போய் பார்த்தேன். நானும் வரேன்டா. அங்கே மூடி நாங்க இது சர்ப்ரைஸ் தான் எனக்கு தெரியும்டா அதெல்லாம் பண்றீங்கன்ட்டு. தெரியும்டா. ஆனால் எப்படி இருக்குதுன்னு ஃபைனல் அவுட்புட்டில் பார்த்துக்கோ. இது ஒன்றுமே ஆகலை. அப்போ நான் வரக்கூடாதா? வராது அங்கே வரக்கூடாது வராது. சும்மா அட்டியாச்சும் பார்க்குறேன். தேவையில்லை. நீயே பிடுங்க தேவையில்லை. சரி இது உள்ள போயிட்டு இது வச்சுக்க நான் குளிர்துடா என்ன குளிர்ன்று. அப்போ பெங்களூர்ல இருக்கிற ஆமாடா ஏதோ ஒரு டைலாக் வந்துச்சுடா மச்சான் ஞாபகம் இல்லை. அந்த ஸ்டாண்டப் கம்பெனி ஒன்று இருக்குது தெரியுமா? அவன் சொல்லுவான், நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜ் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஐட்டம் வைப்போம், நீங்களும் ஃப்ரிட்ஜே வாங்கி அதுக்குள்ள ஊற வச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு இல்லையா? லாக்ல எல்லாம் பேசக்கூடாது. இதில் பேசக்கூடாதா? குளிர்து வாடா அட்லீஸ்ட் அங்கே போகலாம். நைச்சா இன்னும் இல்லை, டைம் இருக்குது இன்னும். அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபேமு. எப்போதான் பண்ணுறான் அவரு? 5 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான். டெக்கரேஷன் இங்கயா கிட்டத்தட்ட ஒரு நீ வரன்னு சொல்லிட்டு இருந்த தெரியுமா? காலையில் ஒரு 3:30 மணி. ஆமா 3:30 மணி பண்ணிட்டு இருக்கோம். வேண்டாமா? ಬಿಸಿ ಆಗಿದೆ ಆಯ್ತಾಪಾ ಆಯ್ತಾ ಆಯ್ತು 2 ನಿಮಿಷ అవునా டேய் இங்க பாரு வேற சுட்டி நம்மளுக்கு வேல்ச்சாரான மச்சான். அவனேமா வேற சுட்டிங்கிறாரு. ஆயிச்சா ரெடிச்சா? ரெடி பார்த்தா ಆಯ್ತು ஏய் என்னடா டேய் ஆயிச்சாடா என்ன வேணும்டா? இன்னொரு என்ன 6 minutes ஏ வாங்கறடி சரி சரி கை தூக்குறா அவன் வெளி ஐயோ வயசானவங்களெல்லாம் கூட வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 வருஷம் இருக்கும் உனக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு. எந்த இடத்துக்கு வரத்துக்க? இந்த 100k நம்ம இன்னும் அங்கே போயிடலாமா? நீ பேசுறது பார்த்தா எல்லாம் அவார்ட்லாம் கொடுப்பா. அப்படி சொல்லலாம். 100k வரதுக்கு உனக்கு க்ளோஸ் டு ஒரு 8 வருஷம் ஆச்சுன்னா 7 சேனல் மாறுச்சுன்னா 7 சேனல்லையும் இல்லாத வித்தியாசம் இல்லை. இங்கே புகை வருதுன்னா இங்கே வந்தால் இங்கே எப்படி எடுத்து போச்சா புகை? நல்லாதான் இருக்கு வெதர். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. அதனால தான் நான் டாபிக் மாற்றினேன் நான். என்ன சொல்லு அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். லவுடுன்ற வார்த்தையை எங்கிருந்து பார்த்து எடுத்த? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். லவுடுன்னு வார்த்தை நான் யூஸ் ஸ்டார்ட் பண்ணல மச்சான். ஆல்ரெடி லவுடு இருந்துச்சு அது. அது ஸ்டார்ட் பண்ணல. அது நான் ஸ்டார்ட் பண்ண ஏன்டா சொல்லுறதுக்குடா அது எவ்வளோ இது. நான் ஸ்டார்ட் பண்ணல, ஆல்ரெடி இருந்துச்சு லவுடுன்ட்டு. நான் சும்மா எதிர்ச்சியா பார்த்துனுங்க மொத்தம் மாச்சு. நானா அந்த லவுடு பக்கத்தில் ஓனர் லவுடு தகப்பா லவுடு பொண்ணு வந்தா லவுடி 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 நம்ம தான் ஃபவுண்டர் ஆஃப் லவுடி ரகு. A few minutes later. ஒரு என்னடா ஒண்ணுமே இல்லை. சூப்பரா
ஆமா யார் இவரு? Congratulations for your 100k celebrations. தேங்க்ஸ்ரா, காடி போட்டா தான் எனக்கு தெரியும். குடு நம்பர். இந்த நம்பரை பார்க்கறதுக்கு எவ்வளோ சேனல் மச்சான் நம்ம பண்ணியிருந்தேன்? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 சேனல் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 இல்லை 7, இதுதான் 8வது சேனல். போய் கேட்குறீங்களா? 7 சேனல் 7 வருஷம். கேக்கே சாரிப்பா, சாரி. வாடா நீ இப்படி வா. ஆக்சுவலாக இதுக்கு வரதுக்கு காரணமும் நீ ஒன்று தான். நடுவில் ப்ராக்டிஸ் பண்ணி சேனல்லாம் எடுத்து எடுப்பது மோஜு. அது ஏதோ போகுது. எனக்கு இப்போ தான்டா 100k. இப்போ மோஜில் எவ்வளோடா? மோஜில் 260 ஆனவோ 260k. எனக்கு போய் இது பண்ணிக்கிறீங்க. அப்போ மோஜிலலாம் 100k தான் செலிப்ரேஷன். வா 100k ஃபேமிலி. அப்போ அதெல்லாம் சேனல்லே இல்லைன்னு நினைக்கிறேன். நோ பேட்ஸ். லவுடு பால்லாம் சொல்லக்கூடாது. லவுடு இப்போ என்ன இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி பண்ணிக்கிறீங்க? புதுசாக நீங்கள் பண்ணிருந்தா தூக்குறா. இங்கே போட்டலாம். இது பண்ணமா பாக்ஸ் எப்படி வைக்கிறேன் யூஸ் ஆகும். மேட்சஸ் கூட லைட் கிட்ட குத்துற போறீங்க. ஐயோ இதுவா ஓடியோமே. கொஞ்சம் பின்னாடி போய்க்கா. மாம் சேனல் துசு, மாம் சேனல் துசுரா, சேனல் போயிடுச்சுரா. வந்துடுறாடே. அப்பா நன்றிடா சாமி. ஏறு 100k எழுத்தானே குளூர் 500k எழுதுமா? 1000k சொன்னாங்க. குளூர்ல இவ்வளவுதான் போல. ஆனா இல்லனா இந்த பலூன் கில்லுன்னு எல்லாம் இல்ல. அவர்தான் பிளான் பண்ணது. அவர்தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். இவர்தான். நீ எதுக்கு ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பண்றீங்க? எனக்கு யூஸ் ஆகி நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். நான் சாப்பிடு. எத்து விட்டு மாட்டீங்களா? ஆனா இந்த vlog எடுக்கிற காரணம் இந்த போனு, இந்த மைக்கு எல்லாம் மச்சான். வாடா டே, என்ன பண்ற? யார் வட்டப்பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். உங்களுக்கு எப்படி வைப்ப? அவரு கூட அவர் பர்த்டே யாராவது பர்த்டே கூட கேளு. யாருன்னா வந்தா கொடுத்துட்டு சொல்லு. 2 லாங்குவேஜ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னீங்க. என்ன பண்ணுறது? நம்ம குடும்பம் எங்கே இருக்குது, நான் இருக்கிற குடும்பம் எங்கே இருக்குது, நம்ம இந்த குடும்பம் அங்கே இருக்குது. பாதி பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. சரி சொல்லிடலாமாடா? இப்போ நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தியா? நான் இந்த ஓரமாக நிறுத்தினேன். நீ சொல்றா. சரி சொல்ல வாப்பா. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் மேம் இதெல்லாம் பண்ணாத மேம். ஸோ கிட்ட ஒரு 7 சேனல் கிட்ட, அதுலேயே 3 சேனல் இவங்க கூட ஒர்க் பண்ணி எதுவுமே ஒர்க் பண்ணி எடுத்தாரே அப்படிதானா? பேர் எப்படி ஆச்சா? இல்லை அப்போ ஃப்ளோவில் போன ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம், யூடியூப்ல போட்டால் தெரியும். நான் போட்டு அதே சும்மா கேட்டேன் தான். அந்த வர லைன்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா, டேய் நான் நிறைய ஃப்ளோவில் போகலாம் வாடா, அந்த மாதிரி தான் ஒரு இது வரும். அந்த டைமில் தான் நான் இந்த வாய்ஸ் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன். அப்போது எதுக்கு நம்ம சும்மா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு வீடியோ பண்ணலான்னு அப்போ என்ன பேர் வைக்கலான்னு அப்போ அந்த பாட்டெலாம் வச்சேன்னு. எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி தான் கேட்டகிரியில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லை. இந்த மாதிரி சேனல் பண்ணுன்றது ஒரு ஐடியா இல்லை. சரி இந்த ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னும் போது சரி என்ன பேர் வைக்கலாம், சரி ஃப்ளோவில் போக விடு அப்படின்னா அப்போ தான் அந்த ஃப்ளோவில் போவோம்னு அப்படி வச்சிருந்து. ஆனால் அது இந்த அளவுக்கு போகலாம் நான் எதிர்பார்க்குறேன். இந்த அளவுக்கு ஃப்ளோவில் போகும் தெரியல. ஃபஸ்ட்டு 10K வரும்போது ஓகே 10K அது ஒரு தாட்டில் இருந்து நம்மலாம் போட ஒரு 3-4 மாதம் ஆகுமே வரத்துக்கு அது நல்லா தான் வரும். ஏன்னா இந்த 7 சேனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால திடீர்னு 1 வீக்லேயே 10K. சரி ஓகே அப்படின்னு நெக்ஸ்ட் வீக் பார்த்தா 50K வேறு வீடியோ. அதுதான் பகிர்ந்துச்சு. சரி ஓகேன்ட்டு காத்தால திருப்பி சாயங்காலம் ஆன் பண்ண. அப்போ நான் சென்னையில் இருந்தேன். அப்போ சரி அவன் டக்குன்னு காத்தால பார்த்துட்டு சாயங்காலம் பார்க்குறேன் அது 50K. இது 1 லேக் இந்த வியூஸு இவனுக்கா வகிந்து என்னடா நம்ம ஒன்றுமே 7 சேனலில் என்னென்னவோ பண்ணி இதில் ஒன்றுமே பண்ணல போயிடுச்சா பொண்ணு. சரி என்ன இது புரியுதா? அதுதான் வச்சு
ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்தா இந்த இதுக்கு வந்துச்சு. வியூஸ் 100K, வியூஸ்லேருந்து 100K ஃபாலோவர்ஸ். ஆமாம், அதுவும் இந்த மாதம் வந்து போன மாதம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு தானே இன்னைக்கு. போன மாதம் வந்து தெரியும் ஃபேமிலி என்னென்ன ஆச்சுன்னு. ஸோ அதனால் கரெக்டாக வீடியோ கூட போட முடியல. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு தள்ளி போய் இதில் 100K ஃப்ளோவில் போகும். எல்லா சோஷியல் மீடியாவில் கவுண்ட் பண்ணால் எவ்வளோ இருக்கும் இப்போ டோட்டலாவா? டோட்டலா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், யூடியூப் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு இது ஃபேஸ்புக்கில் 85K இருக்குது. சூப்பர். யூடியூப்பில் 16K ப்ளஸ். அது சூப்பர். டோட்டல் சேர்த்தா 200K இருக்கும். சூப்பர். அவ்வளோதானே. இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிறேன்? சரி, அவங்க சொல்லுறது சொல்லலாமா? நீ எதுக்கு இன்டர்வியூ எடுக்கிற போது நெக்ஸ்ட் இது எப்படி வந்துச்சு, பேர் எப்போ வச்சிங்க, யோசிக்கும் போது வச்சிங்களா? சரி ஓகே, அதுதான் இப்போ இது மூலியமா நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஒன்னா சார் நம்ம சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம என்ன பண்றோம்னு சொல்றதுக்கு சொல்லு. அவ்வளோ ஒன்றுமே அப்டேட் அதுதான் நான் மாமா அப்டேட் கிப்டேட்லாம் இல்லை மாமி. இது நீ வந்து இது வேற ஏதோ அப்படிலாம் எதுவும் இல்லை. நார்மலாக ஏதோ ஒருத்தன் 7 சேனல் ஃபெயிலுக்கு அப்புறமா 7 சேனல் மச்சா ஃபெயிலியர் இப்போ சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து செவிடு இது போச்சா என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ 7 சேனலுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கேட்டா உன் கூட இருக்கும்போது ஒரு 3 வருஷம் போச்சா, 3-4 வருஷம் போச்சா? ஆமாச்சான் கிட்டத்தட்ட இருக்கும். வருஷத்துக்கு ஒரு சேனல் தான் போயிடுச்சு நம்ம. இது அருகட்டும், இது போட்டாலும் அருகட்டாவில் அம்மா மாற்றி ஏதோ ஒன்று. ஆனால் இதுலேருந்து அந்த யூடியூப்ல நான் பார்க்க ஹவு டு வைரல் வீடியோ, ஹவு டு ரீச் 1 lakh வியூஸ் அப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்க சொல்கிற ஒரு நான் இந்த 7 சேனலில் பாதி நீ கூட அதுதான் விட்டுது. இந்த ஒரு சேனல் பண்ணினா அந்த கன்சிஸ்டன்சி நான் பார்த்தியா? எக்ஸாக்ட்லி. இங்கே இருக்கிற தப்புனா அப்படின்னு சொன்னா என்னன்னா வியூஸ் சேர்மன் போடாதே அவன் போடுறது அப்படி தான் இருக்கும். ஆமாம், இது வியூஸ் வந்துச்சுனாலும் நான் போட்டேன். புரியுதா? இதுதான். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது வந்து 100% உண்மை. அது யார் ஸ்டார்ட் பண்ணாலும் யார் இது பண்ணாலும் அது மட்டும் இந்த கண்டினியூஸாக போட்டிங்கன்னா மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஜாலி தான். இதான் இந்த மாதிரி வரலாம். ஐயோ இல்லை நம்ம உள்ள வச்சா ரொம்ப 100K இருக்கு. சீரியஸா டேய் நாவுக்குதா ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டாட்ஸ்லாம் போட்டு 3000 வியூஸ் அப்படின்னு கமெண்ட் வந்தாலும் டேய் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்குறான்டா நம்ம கமெண்ட் லைக்ஸ் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க. என்னடா 10 பேர் லைக் பண்ணிக்கிறா, அதான் 7 லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். ஆனால் 3 எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, என்னடா இது அப்படின்னு இருக்கும். ஆனால் எது போட்டாலும் வைரல் ஆகிடும்ன்றாங்க பார்த்தியா? அதுதான் இல்லை, கண்டென்ட் இருக்கணும் மெயினாக. இப்போ கூட இது நான் இதுக்கெல்லாம் போகலாம். அந்த வாய்ஸு, அந்த லவுடு, அந்த இதனால தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்து இது பண்ணிக்கிறது. இனிமேல் தான் அது நாங்கள் என்ன பண்ண போகிறோம். எங்களுக்கு ஒரு கோல் இருக்குது. இது மூலியமாக நம்ம அந்த கோலை ரீச் பண்ணலான்னு தான். ஸோ முக்கியமாக இதெல்லாம் என் ஃப்ரெண்டு ஷாம்வேல் காலேஜ் ஃப்ரெண்டு, அவன் தான் இதெல்லாம் பண்ணான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. எங்க சேனல் இருக்குன்னு தெரியுது. அவன்தோ ஏதோ ஒரு சேனல் தான். ஆனால் இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் வீட்டுக்கு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு திஸ் பாய்ஸ் இவங்க தான் அந்த சேனல். சச்சாலி எட்ட நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாடி, வீடியோவில் வேறு மாதிரி பேசுகிறேன். சீரியஸாக வரமாட்டேங்கிறாங்க வச்சு நம்ம லாகலாம் பிளான் பண்ணி இருக்காது. திருப்பி நாங்கள் வந்து எதிலெல்லாம் ட்ரை பண்ணி நல்ல ஒரு ரீச் கிடைக்கலையோ, ஸோ இப்போது இந்த சேனல் மூலிமா நம்ம வந்து வ்ளாக் சேனல் க்ரியேட் பண்ணி இதுதான் ஃபஸ்ட்டு வ்ளாக். இது வ்ளாகாக இருக்கமா கூட தெரியாது ஆக்சுவலாக. செலிப்ரேஷன் சொல்லி சும்மா எடுக்கிறோம் வீடியோ. வ்ளாகாக வந்துச்சுன்னா நல்லது, உங்களுக்கு பிடிச்சா ஓகே, பிடிக்கலனாலும் ஓகே. மறுபடியும் விடாத. எங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு வாட்டி தான் நடக்குது. ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்குது. ஆறுல என்ன கண்டமா இதுல தான் ஸ்டார்ட் ஆகும் விளாகிங்க. இதுல தான் ஸ்டார்ட். என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப பெருசு மச்சான். என்னடா 1K ஃபர்ஸ்ட் இது சொல்றேன். இல்ல மச்சான் இங்க பாரு, நான் இது சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபாலோவர்னு ஃபர்ஸ்ட். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் ஒரு இன்னும் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு. நான் வேணா ஆட் பண்றேங்க. நான் இங்க எங்கன்னா ஆட் பண்ணி வச்சிடலாம். அப்படியே இந்த சீன்ல நான் இல்ல, நீ கேமரா ஓடியே பேசு. ஆனா இந்த சேனல் நீ தான் ஸ்டார்ட் பண்ணது. நான் எப்படா 1 மாசம் வாடா முடிக்கிறப்ப வரேன். பரவாயில்ல வாடா, என்ன ஆகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் நான் போடுறேன். ஆனால் நான் போய் இப்போ செக் பண்ணேன் ரீசெண்டாக. அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாரு போல. இல்லை ஆனால் நான் இது பண்ணேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப இப்போன்ட்டில் 7 சேனல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறவங்க சரி இது பண்ண நல்லா எடுத்து வச்சுப்பேன். ஒன்றா நோட் பண்ணி வச்சுக்கலான்ட்டு. அதுக்கப்புறமா இது மச்சா 1K 1K இது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே வந்துடுச்சு. அப்போது 1K அது கூட நான் போட்டிருக்க ஹைலைட்ஸில் இருக்கும். அங்கே போடும்போது இவ்வளோ பெரிய மெசேஜ், தேங்க்யூ ஃபேமிலி. எனக்கு சீரியஸாக மச்சா புரியல. 1000 பேர்
அதான் 2 வீக்ஸில் வந்தது இல்லையா. நம்ம இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண சேனலெல்லாம் வந்து ஒரு 3-5 மந்த்ஸ் அவன் கிட்ட நம்ம 400-500 வீடியோஸ் போட்டு தான் வலிக்கே வரும். இங்கே வந்து நான் ஒரு 15 போஸ்ட் கூட போட்டிருக்க மாட்டேன், தெரிஞ்சு 20க்குள்ளே தான் இருக்கும். 1K வந்துடுச்சு. அதுக்கப்புறமா 10K இல்லை திருப்பி குண்டலகு தான் சரிப்பா மறுபடியும் இது குண்டலகு தான் எதுடா திருப்பி வைடா. சரிடா. நைட்ல கண்ணாடி போடணும் நல்லா. கண்ணாடி போட்டு கண்ணு தெரியாதவனுக்கு யாருன்னா அதுதான். இது 10K. இதுதான் வியூஸ் இல்லை, ஃபாலோ பண்றவங்க வந்து இவ்வளோ பேர் ஃபாலோ பண்றாங்களா, இவ்வளோ இல்லைல்ல இவ்வளோ பேர் ஃபாலோ பண்றாங்களான்னு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆனந்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்பல சரியா, இதுவே நான் நம்பலன்னும் போது இது நம்புவேனா? அதுவே நம்ம இந்த விஷயம் இந்த விஷயம் மச்சான் இது கொஞ்சம் அடிக்க வச்சுருவோம். சரி போறியாடா நீ? சரி வா. தேங்க்யூ. தேங்க்யூடா. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட்ரா. நான் சும்மா அப்படியே லைட்டா ஒரு விஷ் போட்டலான்னு பார்த்தேன். நீ சீரியஸா அந்த ஒரு வாரம் தள்ளி போயிடுச்சுல்ல, அது வீட்டில் ப்ராப்ளம் ஆச்சு. சாரிப்பா, லைட்லாம் வடிக்கலாம். அப்புறமா 400 ரூபா கூட 500 ரூபா கூட. தேங்க்ஸ்டா. லாஸ்ட்டா நீ நம்மளுக்கு ஏதாவது சொல்ல தான், ஏன்னா செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன். என்ன அது? ಆಲ್ ದ ಬೆಸ್ಟ್ ಫಾರ್ ಯುವರ್ ಫ್ಯೂಚರ್. ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ಲಿ, பேசுறா பரவாயில்ல பேசு. ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ಲಿ. 100K ಎಲ್ಲ ಈ ಥರ ಇನ್ನೂ ಅರ್ಥ ಆಗಲಿ. ದೇವ್ರು ಇನ್ನೂ ಒಳ್ಳೇದು ಮಾಡಲಿ. வாழ்த்துங்க ரெண்டு பேரும். ஆமா வாழ்த்துக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே பார்க்கலாம். vlogல மீட் பண்ணுவோம் நம்ம. இது மூலியமா மறுபடியும் நாங்கள் விட்ட vlog சேனலை ஃப்ரெஷ்ஷாகவே புதுசாகவே பண்ணலான்னு ஒரு பிளான். அதனால தான் ரொம்ப இந்த மைக்கு நான் போய் பார்த்துங்க, எவ்வளோ இருக்குது தெரியுமா. எல்லாரும் எத்த யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நான் வேறு மைக் வச்சுருந்தேன் சரியா. ஆனால் அதில் தான் ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னால் நான் பாதி vlog ஷூட் பண்ணிட்டு 100K வரட்டோன்னு வெயிட் பண்ண நாள் இது வந்துருச்சு. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் vlog போடணுன்னு ஒரு அந்த ஐடியாவாக இருந்தது. பாப்போம் அது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாதுங்க, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. போட்டோம் மைக்கு பத்தி பேசினேன், அதுக்கப்புறம் டாபிக் மாத்தி வேற ஏதோ பேசிக்கிற. அது ஒன்று. ஸோ அதுதான் ஃப்ரெண்டுங்க கூட நம்பிக்கை வச்சு ஃபோனு மைக்கு இப்போ இதெல்லாம் காரணமே அவங்க தான். இந்த நம்பர் திருப்பி நான் வேறு சேனல் ஏதாவது பண்ணி இந்த நம்பர் பார்ப்போமா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் vlog பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு எங்களுக்கு 100% தெரியாது. 100% தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து அதுதான் ஓகே இது மூலிமா நம்ம வந்து இப்போ இது மூலிமா நம்ம vlog பண்ணுறோன்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் பார்க்குற இடத்துல ஒரு 5 பேர் ஆச்சு. சரி ஓகே இந்த சேனல் நம்மளுக்கு தெரியுமே என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வருவோம். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு vlog சேனலுக்கு. ஸோ அது பண்ணி அதுக்கப்புறமா ஒரு என்ன எங்கள் கோல்னா நாங்கள் என்ன எங்கள் பேஷன் என்ன ட்ரை பண்ணுறோம், நாங்களாம் என்ன ட்ரை பண்ணுறோக்கோன்ட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரிய vlogலும் தெரிய வரும். அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இது சொல்கிறேன்னா உங்களுக்கு எப்படி இவ்வளோ சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டு இந்த சேனலுக்கும் வேணும். ஏன்னா நீங்கள் இல்லை நாங்கள் இல்லை. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அரை மணி நேரமாக நான் இப்போ தான்டா பேசிட்டேன். தண்ணி போடவங்க சார் 2 செகண்டில் சொல்லிட்டான்டா. மச்சா உங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க. அவள் தான் மச்சா கரெக்டாக வச்சுக்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து கண்டினியூ ஆகினே இருக்கும். இது டெய்லிக்கும் 2 போஸ்ட் போடுவேன். அவ்வளோதான் டார்லிங்ஸ். லைட்டாக ஒரு குட்டி செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஹாப்பி தான். இந்த நம்பரை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இப்போ நாங்கள் vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து எல்லா vlogலையும் இருப்பான்னு நினைக்கிறேன், வரவான்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேர் தான், இப்போ வரைக்கும் யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்தால் வருவாங்க தெரியாது. ஸோ நாங்கள் 2 பேரும் இதுக்கு முன்னாடியே ஒரு vlog சேனல்லாம் வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே யாருமே ஏதோ பார்க்கல, அவ்வளோவா ரீச் இல்லை. இப்போ நாங்கள் போடுறது ஏதாவது பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பழைய ஒரு இது சொல்லிடலாமா? லைக் பண்ணி அப்போது நாங்கள் சொல்லுவோம், இப்போ சொல்லுவோம் சொல்லலாமாடா. ஸோ இப்போ எப்படி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் போட்டு இப்படி டனார்னு தட்டி விடுங்க. டென்னு சவுண்ட் வரணும், அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு டென்னுன்னு வரும். ஓகே, தேங்க்யூ டார்லிங்ஸ், லவ் யூ, பை பை. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ்.